விசாகப்பட்டினம் போகபுரம்ல புதிய விமான நிலையம் திறக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்பு இருந்த விமான நிலையம் அளவு பத்தல, பேசஞ்சர் கெப்பாசிட்டி பத்தலன்றதுனால கிட்டத்தட்ட 2500 ஏக்கர்ல திறந்திருக்காங்க. புதிய நிறுவனங்கள் நிறைய ஐடி நிறுவனங்கள், கூகுள் ஏஐ டேட்டா ஸ்டோரேஜ் பிளான்ட் எல்லாம் இங்க வருது. அதனால புதுசா இந்த விமான நிலையம் திறந்திருக்கிறார்கள். இதுல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 36 மாத காலத்துக்குள்ள கட்டி முடிப்போம் அப்படின்னு சொன்ன ஒரு ப்ராஜெக்ட் இன்னைக்கு 31 மாசத்திலே இந்த ஏர்போர்ட் கட்டி முடிச்சு இன்று பாரத பிரதமர் வந்து திறந்து வைத்திருக்கிறார். அதாவது 5 மாதத்திற்கு முன்பாகவே இந்த திட்டமானது முடிக்கப்பட்டு வருடத்திற்கு 60 லட்சம் பயணிகளை கையாளுவது விதமாக இந்த விமான நிலையமானது இன்று திறக்கப்பட்டிருக்கின்றது. ஆக 30 மாசத்திலே இந்த பெரிய பெரிய விமானங்கள்லாம் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு விமான நிலையம் இங்க அமைக்கப்பட்டிருக்கு. தமிழகத்துல 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி தண்டமா இருந்தது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் PR மட்டுமே பண்ணிட்டு ஒன்னுக்கும் உருப்படாம இருந்தாரு. சென்னையில புது விமான நிலையம் அமைப்பதற்கோ, கோவை மதுரை போன்ற விமான நிலையங்களை விரிவாக்கம் செய்வதற்கோ ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத ஒரு கேடுகட்ட ஆட்சியாக கடந்த திமுக ஆட்சி இருக்கின்றது. உடனே விஜய் வந்துட்டாரு, அவர் பண்ணிட்டாரான்னு கேட்க முடியாது. ஏன்னா அவர் முதலமைச்சராக 2.5 மாசம் தான் ஆச்சு. 2.5 மாசத்துல புதுசா ஏர்போர்ட் கொண்டு வந்துட முடியாது. அப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஆந்திரால எல்லாம் இந்த மாநிலத்துக்கு விமான நிலையம் வேணும்னு முடிவு பண்ணாங்கன்னா விமான நிலையத்தை கொண்டு வந்துருவாங்க. ஆனா திமுக திருட்டு கூட்டத்துக்கிட்ட என்ன பிரச்சனைனா, விமான நிலையம் எங்க வருதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா முதல் 2-3 வருஷம் அவங்க குடும்பம் அங்க முழுக்க சுத்தி சொத்து வாங்குறதுல குறியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் விமான நிலையத்தை பத்தி பார்ப்பாங்க. அதுலயே 5 வருஷம் போயிட்டதுனால சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ ஆந்திரா அளவுக்கோ இல்ல மற்ற விமான நிலையங்கள் அளவுக்கோ பெரிய விமான நிலையத்தை கொண்டு வர முடியல. அந்த தவறை விஜய் அவர்களுடைய ஆட்சி நிச்சயமாக சரி செய்யும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். தயவு செய்து தமிழர்களை ஏமாற்ற வேண்டாம். விமான நிலையங்கள் மிக மிக அடிப்படை தேவை. முதல்ல சென்னைக்கு ஒரு பெரிய விமான நிலையம், மற்ற விமான நிலையங்கள் விரிவாக்கம், ஒசூர், தஞ்சாவூர், ராமேஸ்வரம் போன்ற இடங்கள்ல புது விமான நிலையம் அமைப்பது, இது அனைத்திற்குமே மத்திய அரசாங்கம் தயாராக இருக்கிறது. விஜயினுடைய தாவேக அரசாங்கம் அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்து நில கையகப்படுத்துதலை வெகு விரைவாக ஏற்படுத்தி கொடுத்தால் இங்கே எப்படி 30 மாதங்களில் மிக பிரம்மாண்டமான விமான நிலையம் அமைக்கப்பட்டதோ அதே போன்று தமிழகத்திற்கும் மோடி அரசால் கொடுக்கப்படும். இந்த நிகழ்ச்சியை துவங்குவதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், ஆந்திர பிரதேச முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள், துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள், மத்திய விமானத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அவர்கள் உள்ளிட்ட அனைவரும் இங்கே வந்திருக்காங்க. எல்லாரும் மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருக்காங்க. வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இந்தியா முழுக்க. தமிழகமும் அந்த ரேஸ்ல இருக்க வேண்டும் என்பது நம்மளுடைய ஆசை, நம்பிக்கை. நன்றி, வணக்கம்.